இந்த இளநீர் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் எடுத்துக்கிட்டோம். அந்த பால் வந்து ரப்டி ஆற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பால் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம், அதாவது நம்ம போட்ட பால் கொஞ்சம் ஒரு 70%க்கு இறங்குனதுக்கப்புறம், சுண்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு, அதை அப்படியே நம்ம கிளறிட்டே இருந்து திக் ரபடியாக மாற்றணும். அதை ரபடியாக மாற்றுற கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் அண்ட் தேவையான அளவுக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருந்தோம். இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளை போடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காயோட வழுக்கையை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காயோட வழுக்கையை எடுத்து நல்லா எப்படி ஃபைனாக சாப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஒன்ஸ் ரபடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரபடியை எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், அதாவது தாங்குகிற சூட்டில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் அண்ட் கண்டென்ஸ்டு மில்கை லிக்விடாக பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லிக்விடில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே தேவைன்னா சாப்பிடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வழுக்கையை கட் பண்ண வச்ச தேங்காவை வந்து ஒரு கப்போ இல்லை பவுல்லையோ ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விடை அதில் ஆட் பண்ணிவிட்டு, ஃபைனலாக வந்து துருவிய பாதாம் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இளநீர் பாயசம்.